வாக்காளர் பெருங்குடி மக்களே, கலந்து கொண்ட பெரியோர்களே, பெருமளவுக்குரிய தாய்மார்களே, வரப்போகும் தேர்தலிலே ஒரு அருமையான ஏற்கனவே கல்வியாளர், தொழிலதிபர், சமூக சேவகர், இப்போ அந்த வரிசையில் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி, இப்போ ஒரு வேட்பாளராக வந்திருக்கீங்க. இந்த பரிணாமம் இது எப்படி இருக்குது? இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வந்து நாங்கள் வந்த காலத்துக்கு வந்ததே சேவையை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனை என்ன சேவை செய்ய முடியும், அதே ஒரு மக்கள் பிரதிநிதியாக, அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினராக செய்யணும்னா மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டம், நிறைய சலுகைகள், அவங்க மத்திய அரசு கொடுக்குறதும் மாநில அரசு கொடுக்குறதும் ரெண்டும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல அதிகாரமும் ஒரு பொறுப்பும் கண்டிப்பாக தேவை. அந்த பயணத்தில் இறங்குனதுக்கு வந்து அமோக வரவேற்பு இருக்குது. மக்கள் வந்து எப்போ நீங்கள் வருவீங்க, இந்த சேவை இன்னும் ஜாஸ்தி கொடுங்க, எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப எனக்கு ஒரு உற்சாகம். அதாவது வந்து டெய்லி 2 மணி நேரம் தூங்குறேன், இருந்தாலும் காலைல எந்திரிச்சா மக்களை சந்திக்கணும்னு தயாராக கிளம்பி வந்துடுறேன். இந்த அனுபவம் இருக்குது. இல்லை, இப்போது தொகுதி முழுவதும் ஒரு பரிச்சயம் அப்படிங்கிறது இருக்கா? இப்போ போன மக்கள் என்ன சொல்கிறாங்க? என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க? வாக்குறுதிகள் என்ன மாதிரியான கொடுத்துருக்கீங்க? எங்கே போனால் அடையாளங்கிறதே ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து தேடி வர்றாங்க. ஆட்டல் சார் வந்துட்டார், இங்கே வாங்க, இங்கே வாங்க, எங்களுக்கு கோயில் பண்ணி கொடுத்தீங்களா, இந்த பக்கத்து ஊரில் கோயில் இருக்குது, அது இருக்குது, நம்மளுக்கு பள்ளிக்கூடம் பண்ணி கொடுங்க, அடுத்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஒரு சீரான விலைவாசி, கடையில் விலைவாசிங்கிறது ஒரு சராசரி எல்லா மனிதனுக்கும் அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடிப்படை தேவைகள், தண்ணீர், நிறைய இடத்துல வந்து இப்போ கிராமங்களில் பட்டா நிறைய பேத்துக்கு இல்லை, வீடு இல்லை, இந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான். ஆனால் வந்து அது அடிப்படை தேவை, அதுதான் முக்கிய கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கேள்வி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கே ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க நம்ம இதில். இந்த ட்ரெண்டிங் இந்த தேர்தல் காலத்தில் எப்படி இருக்குது? அதாவது ட்ரெண்டிங் ஆனதுன்னா நம்ம ஒரு சொத்து மதிப்பு வந்து நம்ம அது வந்து ஒரு சட்டத்துப்படி நம்ம என்ன சொத்து மதிப்பு வச்சுருக்கணுமோ அதை வந்து வெளியே எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து யார் வேட்பாளர், அவங்க என்ன அப்படிங்கிறது தெரியும். அதன்படி தான் நான் பண்ணேன். இதில் ஒன்றும் பெரிய பரபரப்பு என்னென்னா, யாரும் குற்றச்சாட்டை சொல்ல, நிறைய பேர் வந்து சொத்து மதிப்பு வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேரில் காட்டுறது இல்லை. நான் என்ன வச்சுருக்கணும் அதை காட்டியிருக்கேன் தெளிவாக. அடுத்த கட்டமாக என்ன சொன்னேன், இன்னொன்று சொன்னேன். அதாவது வந்து என்னுடைய இப்போ சங்கதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பறிவு இருக்குது, நானும் படித்து தான் முன்னேறி வந்தேன். இந்த சம்பாரிச்சதே வந்து பரம்பரை சொத்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க சம்பாரித்து அவங்க போய்க்குவாங்க. இந்த சொத்தே வந்து மக்களுக்காக தான் வந்து அர்ப்பணிக்க போகிறேன். அது ஆரம்பிச்சிருக்கிறேன் 3 வருஷமாக. அதனால் தொடர்ந்து இந்த 500 கோடி 600 கோடி சொத்துங்கிறது வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு தான் போகும். இந்த சொத்தும் சேர்த்து மத்திய அரசு மாநில அரசோட திட்டங்களையும் கொண்டு சேர்த்தும் போது மக்கள் ரொம்ப பயனடைவாங்க அப்படிங்கிறது. இப்போது பாஜகவில் வந்து சமீபத்தில் தான் அதிமுகவுக்கு வந்தீங்க. வந்த உடனே உங்களுக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்கு. இப்போது சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கும்பொழுது அதிமுகவில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் போது அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்குதா, இல்லை அதிருப்தி எதுவும் அப்படி இருக்கா? அதாவது அதிமுக என்பது நான் வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் என் தாய் கழகம் அம்மா வந்து இதே தொகுதியில் இந்தியாவிலே வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி. அதனால் வந்து இது என்னுடைய சொந்த தொகுதி, என்னுடைய அம்மாவின் தொகுதி, புரட்சித்தலைவி அம்மாவின் தொகுதி, எடப்பாடியாரின் தொகுதி. அதனால் வந்து ஏன்னா எடப்பாடியார் வந்து அம்மா எம்பியாக இருக்கும்போது இங்கே தான் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து எல்லாரும் இந்த தொகுதியில் நான் எடப்பாடிக்கே பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த தொகுதி புதுசு இல்லை, இந்த மக்கள் புதுசு இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அம்மாவுக்கு நான் பண்ணேன், அம்மா கூட நான் பிரச்சாரம் வந்தேன் அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் வந்து அரவணைப்பு இருக்குது. அதுவும் வந்து இது ஒரு நான் சொன்ன மாதிரி பரப்பளவு வந்து ஜாஸ்தி. ஒவ்வொரு இப்போ காங்கேயம் இருக்குது, தாராபுரம் இருக்குது. என்ன ஆகுனா, ஈரோட்லேருந்து வேட்பாளர், இல்லை தாராபுரத்துலேருந்து வேட்பாளர், இல்லை வந்து குமரபாளத்துலேருந்து வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா பொதுவான வேட்பாளர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால் வந்து நிர்வாகிகள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோடி நன்றிகள். உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து மக்கள் வந்து நீங்கள் வந்தே தீரணும், ஆல்மோஸ்ட் அதாவது ஜெயிச்சு விட்டீங்கிறது தான் எனக்கு கேள்வி கேட்டிருக்கிற ஒழிய வித்தியாசங்கிறதுல அவங்க கண்டிப்பாக 3 லட்சம் வாக்குக்கு மேலே அது அம்மா என்ன வித்தியாசம் வந்தாங்களோ அதுக்கு முயற்சிக்கிறேன். கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.